இன்னைக்கு ஜாவால ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்க மெத்தட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிம்ங்கிற மெத்தடை பத்தி பார்க்கலாம். நவ் ஐ கிரியேட் a string r equal to some name ram. இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஒன் நிமிட். இப்ப இதை பிரிண்ட் பண்ணா இதே மாதிரி இந்த ஸ்பேஸ் அலகேட் ஆயிருக்கிறது தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி பிரிண்ட் ஆயிருக்கா, நல்ல ஸ்பேஸ் விட்டு. இந்த ஸ்பேஸ் எனக்கு இப்ப வரக்கூடாது. அத நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்றோம், எப்பா இந்த பிளேஸ் எனக்கு வரக்கூடாது, அதனால ட்ரிம் பண்ணி எனக்கு ஷார்ட்டா கொடு இந்த மெமரிய அப்படின்னு சொல்றோம். இப்ப பார்த்தா அந்த ஸ்பேஸ் அலகேஷன் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த ட்ரிம்மோட கான்செப்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் அட். அதே ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்ல கேரக்டர் அட். இப்ப கேரக்டர் அட்ல நம்ம எந்த இண்டெக்ஸ் கொடுக்குறோமோ அதோட கேரக்டர் இங்க பிரிண்ட் ஆகும். இப்ப நான் இங்க 0ன்னு கொடுத்தா அதோட இண்டெக்ஸ்ல ஆறுங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு, அதாவது கேரக்டர். அந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இப்ப நான் ஜீரோத் இண்டெக்ஸ்ல இருக்க கேரக்டரை எனக்கு காட்டுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அவுட்புட்ல ஆறுன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆச்சா? இதுதான் கேரக்டர் அட். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி நம்ம ரீப்ளேஸ்ங்கிற மெத்தட் பார்த்துருப்போம். ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட்னா இப்ப ராம் இஸ் ராம். நான் ஒரு நேமையே ரெண்டு ஆட்டல் இருக்கேன், ராம் இஸ் ராம். இப்ப ரீப்ளேஸ்ங்கிற ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட். அப்ப ராம்னு இருக்க இடத்துல நான் ரவின்னு கொடுக்கிறேன். என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட், அதனால இது ஃபர்ஸ்ட் வர ராம மட்டும்தான் இது சேஞ்ச் பண்ணிருக்கு. செகண்ட் வர ராம இது சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இதுதான் ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட். என்ன ஸ்ட்ரிங் உங்களுக்கு ஃபர்ஸ்டா இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். தேங்க்யூ.